வழக்கமா நிறைய பேர் டாக்டர் டிஸ்பென்சரி வெளியில இந்த மாதிரி சோஃபால உட்கார்ந்துருப்பாங்க, நாங்க பார்த்துருக்கோம். நிறைய டாக்டர்ஸ் இங்கே உட்கார்ந்துருக்காங்க, நான் பார்க்கறது ஆச்சரியமா இருக்கு. இந்த மாதிரி ஒரு விழாவில் I never expected Da Vinci, robotics and Tamil to survive on the same stage. So, என்றும் இளமை மாறாத என் தாய் தமிழுக்கு முதல் வணக்கம். Da Vinciயும் தமிழும் ஒருங்கே நடனமாடிய இந்த மேடையில் நானும் அரங்கேற பெற்றது என் பெருமை, என் பாக்கியம். அதற்கு ஏற்பாடு செய்த டாக்டர் முருகசுந்தரம் அவர்களுக்கு நன்றி. இன்னொரு ஃபங்க்ஷன் தானே அப்படின்னு நினைச்சேன். எனக்கு ஒரு பெரிய ஐயோ, ஒரு தமிழுடைய பலத்தை இந்த மேடையில் எனக்கு மீண்டும் வலியுறுத்திய டாக்டர் முருகசுந்தரம் அவர் சகோதரர் இருவருக்கும் அது என்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டாரு. நான் முருகசுந்தரம், டாக்டர் முருகசுந்தரத்தோட பிரதர்னு சொல்லவே வேணாம், நீங்க ரெண்டு பேரும் சிரிச்சா போதும் தெரியுது. வழக்கமா ஒரு கிராமத்துலாம் நான் அந்த மாதிரி பரம்புடி மாதிரி ஒரு ஊர்ல இருந்து வர்ற போது அபார்ட் ஃப்ரம் லா அண்ட் ஆர்டர் மிக முக்கியமான நபர் என்பவர் டாக்டர் தான். ஆக்சுவலி முதல் முக்கியமானவர் அவர் தான். அதுக்கப்புறம் தான் பள்ளிக்கூட வாத்தியார்லாம் கூட. ஆனா எங்க ஊரு கொஞ்சம் வீச்சர் ஊருங்கிறதுனால முதல்ல லா அண்ட் ஆர்டருக்கு இடம் கொடுத்துட்டு ரெண்டாவது இடம் தான் டாக்டருக்கு கொடுப்பாங்க. ஆனா காலம் போக போக முதலிடம் வைத்தியர்களுக்கு தான் என்பதை காலம் எங்களுக்கு உணர்த்தி இருக்கிறது. 5 ரூபாய்க்கும் 1 ரூபாய்க்கும் இன்னமும் டாக்டர்கள் rural Tamil Nadu, they are performing their duties. It is my duty to salute them in an august theatre like this. While robotics are improving, there are people working at this is the cutting edge, but I see doctors working at the bleeding edge of India. And I take this opportunity to remember them, remind you, and the future technology, whatever it may be, that it must reach the last man. And that's when your profession will become more noble than it already is. Nala, சின்ன பையனா இருக்கும்போது இன்கிரெடிபிள் ஜேர்னியா அல்லது ஃபேண்டாஸ்டிக் வயர்னியா ஞாபகம் இல்லை, டைட்டில் ஞாபகம் இல்லை. அதுல they have predicted about nanotechnology, how a nano submarine goes inside the body of a man to perform a very important surgery, because surgical intervention from outside would be very dangerous, and they saved the person. That was the subject of this film. Now it is actuality. You are actually doing something like that. The cinema that I came into is not the same. When you got your MBBS degree, the science of medicine wasn't the same. It has moved far ahead. And as I was just asking you about histotripsy, how is it different from this and that? He said that's still happening and it's in testing stages. And very soon, I'm sure, for the same hospital, I might come and inaugurate another machine like that. I think we should never deter or delay progress. It's very important that all inventions be tried at once. And who but the frontier soldiers like you can dare to try it. I know that I
I'm not a participant, but கலிங்கத்து பரணின்னு ஒண்ணு சொல்லுவாங்க. பெரிய வீரர்கள்லாம் சண்டை போடும்போது பரன் ஒன்றுல உட்காந்துட்டு கவிஞர் ஒருத்தர் இதெல்லாம் பாட்டா பாடுவாங்க. அந்த மாதிரி நான் ஒரு பரணியில் அமர்ந்து கொண்டு உங்கள் வீரத்தை மெச்சிக் கொண்டிருக்கிறேன். அப்படி ஒரு விழா தான் இந்த விழா. I come to celebrate your valor, your perseverance in taking not only human life forward, but humanity itself. Because without science, we'll be just a bunch of people praying and hoping and not actually letting things happen. I thank you for this quick tutorial of what lies ahead tomorrow. I'm happy to be part of it, proud to be part of it. The writer and the actor that I am, this function will help me chat up people for another year. எல்லா தரஞ்ச மாதிரி பேசிட்டு இருக்காரு. சில புஸ்தகங்கள் வரும், வைன் ஃபார் இடியட்ஸ், சினிமா ஃபார் இடியட்ஸ் அப்படின்னு. அதை கொஞ்சமா படிச்சு வச்சுக்கிட்டோம்னா பெரிய கூட்டத்துல எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசலாம். இப்ப நான் போய் டாவின்சி பத்தி தெரிஞ்ச மாதிரி பேசுவேன். ஒரு வருஷம் எனக்கு நான் விருதுக்கெல்லாம் கூப்பிடுறவங்கள அடேங்கப்பா எப்படி இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்க. நல்ல நண்பர்கள் இருந்தா எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கலாங்கிறதுக்கு இந்த விழாவே தெரியல. உதாரணம், எனக்கு கிடைத்த நண்பர்கள் எல்லாம் என்னை உயர்த்தி பிடித்தவர்கள். இந்த காட்டினாங்க என் லைஃப்ல ஸ்னிப்பெட்ஸ் காட்டினாங்க. ரொம்ப சின்ன லைஃப் தான், ஆனால் அது பெருமையுடன் வாழ எனக்கு உதவி செய்தவர்கள். அதில் அப்பப்ப தோன்றி மறைந்த முகங்கள், இளையராஜா அண்ணன், பல பேர் அதில் தோன்றி மறைந்தார்கள். அவர்களெல்லாம் இல்லைன்னா இவ்வளவு பெருமையான காலத்தை தூக்கி விட்டுக்க முடியாது. இன்னும் சொல்ல போனா அந்த காலம்லாம் தைச்சு சட்டையெல்லாம்